الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقال الله تعالى أيضا: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم إلى آخر الآية. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நந்தத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய நாள் ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10வது நாள் ஆஷுராவுடைய நாளில் இந்த வருடத்தினுடைய 2வது ஜும்ஆவிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய இந்த நாள் ஒரு விசேடமான ஒரு நாள். அநேகமானவர்கள் இன்றைய நாளில் ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நோன்பை நோட்டவர்களாக இருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஏன் நோன்பு நோட்கிறோம் என்றால் பெரும்பாலும் எல்லோரும் தெரிந்துதான் நோன்பு வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்லும் பொழுது மதீனாவிலே சில மக்கள் நோன்பு நோட்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இன்றைய நாள் நோன்பு நோட்டிருப்பதற்குரிய காரணம் என்னது? அப்பொழுது அந்த நோன்பு நோற்றவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், இன்றைய நாள் ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு நாளாக இருந்து இருக்கிறது. ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம், இன்றைய இந்த நாளிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களில் அவருடைய எதிரிகள் இருந்து பாதுகாத்த நாள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கௌமையும் அந்த சஹாபாக்களையும் கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த நாள் தான் இன்றைய ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நாள். எனவே தான் நாங்கள் நோன்பு நோட்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅனா அஹக்கு பிமூஸா மின்கும்,
உங்களை விட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்ததனால் அதற்குரிய நன்றி செலுத்துவதற்கு நாம் தகுதியானவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக நோன்பு நோட்டார்கள். ஃபஸாம வ அமர பிஸ்ஸியாமிஹி, எல்லா முஸ்லீம்களையும் நோன்பு நோற்றுமாறேவினார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முஹர்ரம் 10வது நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து கொடுங்கோல் ஃபிரௌனை அழித்ததனுடைய நன்றி கடனுக்காக வேண்டித்தான் என்ற இந்த ஆஷுராவுடைய நோன்பு நோக்கப்படுகிறது. என்றாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹூதிகளும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், யஹூதிகளும் இந்த நோன்பை நோட்டுகிறார்கள். அவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி பிறை 9வது நாள், நேற்றைய நாள் வியாழக்கிழமை, நாங்கள் முந்தைய ஒரு நாள் பிறை 9ம் 10ம் நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ, வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9லையும் நோன்பு நோட்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றாலும் அதற்கு முன்னால் நோன்பு நோட்பதற்குரிய அவகாசம் நபி அவர்களுக்கு கிடைக்கவில்லை, வஃபாத்தாகிவிட்டார்கள். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, நேற்று நோன்பு நோற்றவர்கள் இன்று இந்த ஆஷுரா நோன்பு நோற்றவர்கள் சுன்னத்தை பூர்த்தியாக்கி விட்டோம். நேற்று நோன்பு நோட்காமல் இன்று மாத்திரம் நோன்பு நோற்றவர்கள் நாளை நாள் பிறை 11வது நாளிலேயும் அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி நோன்பு நோற்றுக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த சம்பவத்தினுடைய ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்து ஃபிரௌனை அல்லாஹ் அழித்ததினுடைய இந்த சுருக்கமான இந்த ஹதீஸினுடைய இந்த சம்பவத்தினுடைய பாடம் என்னது, எதை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகிறான், இதுதான் இன்றைய ஜும்ஆவினுடைய தலைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக 2 விதமான பாடத்தை அல்லாஹ் எமக்கு உணர்த்துகிறான். 2 பாடங்களை நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டி கட்டாயப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதும் எந்த வடிவிலையும் நிச்சயமாக வந்து சேரும் என்பதனுடைய பாடத்தை தான் அல்லாஹ் முதலாவது எங்களுக்கு படித்து தருகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிறக்கும் முன்னால், பிறப்பதற்கு முன்னாலே கொலை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஆவலோடு ஆட்சி பறிபோகக்கூடாது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபிரௌனுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய மாளிகையிலே இருந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தடவைகள் ஃபிரௌனுக்கு தாவத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். என்றாலும் ஃபிரௌன் தாவத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்தான். எனவே அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அவன் செல்லும் பொழுது ஃபிரௌன் மேலானவர்களே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட பனு இஸ்ரவேலர்களையும் கொலை செய்வதற்காக வேண்டி விரட்டி கொண்டு செல்லும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கோமோடு சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமா, திடீரென்று பாதையை முடிந்து விடுகிறது. திடீரென்று முன்னால் கடல் குறுக்கிறது. பின்னால் திரும்பி பார்த்தால் ஃபிரௌனுடைய படைபட்டாலும் பெரும் படைகளோடு வந்திருக்கிறான். முன்னால் கடல் இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த சரித்திரத்தை, இந்த சம்பவத்தை குர்ஆனிலே சொல்கிறான். ஃபலம்மா தரல் ஜம்ஆன் قال اصحاب موسى إنا لمدركون. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் ஃபிரௌனுடைய படைபட்டாளத்தை பார்த்தவுடன் சொன்னார்கள், மூசாவே, எங்களை மாட்டி விட்டுட்டீங்களே, முன்னால கடல் பாய முடியாது, பின்னால தப்பிச்சு ஓட முடியாது, ஃபிரௌனுடைய படைபட்டாளம் இருக்குது, நாங்கள் இன்றைக்கு மாட்டிக்கொண்டுட்டோம் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, قال كلا إن معي ربي سيهدين. அப்படி அல்ல, நிச்சயமாக அல்லாஹ் என் ரப்பு அல்லாஹ் என்னையோடு இருக்கிறான். சயஹ்தீன், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன செய்வதென்று தெரியாது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உறுதியாக எண்ணம் வைத்தார்கள், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக வஹய் அறிவித்தான். ஃபஅவ்ஹைனா இலா மூசா,
அன்துரிப் பிஅஸாகல் பஹர், மூசாவே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த அசாவினால், அந்த தடியினால் கடலுக்கு நீங்கள் அடியுங்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எதையும் யோசிக்கவில்லை. நடக்குமா நடக்காதா, எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறேன், எங்கட புத்திய நாங்க போடுறது போல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் புத்திய போடல. அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ்வுடைய ஏவலையா, எதையும் சிந்திக்கல. மேலானவர்களே, கடலுக்கு அடித்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு அடித்தார்கள். அந்த கடல் பாதையாக மாறியது. கடல் பிளந்து ஒவ்வொரு பகுதியும் பெரும் பெரும் மலைகளாக மாறியது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, சாதாரண பாதைகள் அல்ல, பெரும் பெரும் மலைகளை போன்று அந்த தண்ணீர் எல்லாம் ஒதுங்கி பாதையாக மாறியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கௌமும் அந்த கடலிலே, அந்த பாதையிலே இறங்கி அவர்களை பாதுகாத்துக் கொண்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய எல்லா கௌமும் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். பின்னால் வந்த பிர்அவுனுடைய படைபட்டாளமும் அந்த கடலிலே இறங்க ஆரம்பித்தார்கள். இறங்கும் பொழுது கடல் பாதை ஆவதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சோ அதே போல கடல் கடலாக மாறியது. பாதையாக இருந்த கடல் கடலாக மாறியது. தண்ணிகள் ஒன்று சேர்ந்து விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, பிர்அவுனுடைய படைபட்டாளமும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உறுதி, அவர்களுடைய அந்த தக்வா, அவர்களுடைய அந்த யகீன், கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் கடலை பாதையாக மாற்றி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தான். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, இது போன்ற உதவிகள் இருக்கிறதே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான உதவி அல்ல. அல்லாஹ் இந்த சம்பவத்தை குர்ஆனிலே ஏன் சொல்ல வேண்டும்? முழு முஸ்லிம்களுக்கும், முழு உம்மத்துக்கும், முழு மனித சமுதாயத்துக்கும் இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் என்ன பாடம் சொல்கிறது தெரியுமா? எப்பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்வார்களோ, அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்வார்களோ, எப்பொழுது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை பூர்த்தியாக வருமோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி இருந்து கொண்டே இருக்கிறது. நாங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு, எங்களால் யோசிக்காத அளவுக்கு, யோசிக்க முடியாத அளவுக்கு, ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, கண்ணியமிக்க மேலானவர்களே, முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது, முஹர்ரத்தினுடைய விடயங்களை பற்றி பேசும் பொழுது பேசப்படுகிற ஒரு விடயம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். மேலானவர்களே, இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்திலேயும் இதே போன்று அல்லாஹ்வுடைய உதவி கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரவோடு இரவாக ஹிஜ்ரத்துடைய பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இரவோடு இரவான பயணம். ஹிரா குகைக்கு செல்கிறார்கள். தௌர் குகையிலே முதலாவது தஞ்சம் அடைகிறார்கள். மேலானவர்களே, 3 நாட்கள் அந்த குகையிலே இருக்கிறார்கள். காலை நேரம் நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி, நபி அவர்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி நபியுடைய வீடு இரவோடு இரவாக முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. காலையாகும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. மேலானவர்களே, வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு நுழைகிறார்கள். நபியின் படுக்கையிலே, நபியின் விரிப்பிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடித்து கேட்டார்கள். எங்கே நபி அவர்கள்? காட்டிக் கொடுக்கவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு சென்றார்கள். மேலானவர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகள் அவர்களுக்கு கன்னத்தை அறைந்து கேட்டார்கள். சொல்லவில்லை. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு அடித்து கேட்டார்கள். காட்டிக் கொடுக்கவில்லை. மக்காவிலே நாலா புறங்களிலும் நபி அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, சௌர் குகை வரைக்கும் சென்று விட்டார்கள். சௌர் குகை வரைக்கும் நபி அவர்களை தேடி சென்று விட்டார்கள். மேலானவர்களே, சௌர் குகையின் வாசலுக்கு வருகிறார்கள். சௌர் குகையின் மேல் பகுதிக்கு வருகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் எட்டி பார்த்தா, யாராவது கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா மாட்டிக்கொள்வோமே யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்
இதையும் குர்ஆனிலே பேசுகிறான். ஃபகத் நஸரஹுல்லாஹு இஸ் அக்ரஜஹுல்லதீன கஃபரு ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சவுர் குகையிலே வைத்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. சோழரே, கவலைப்படவானும், நாங்க 2 பேர் அல்ல, நாங்க 3 பேர் இருக்கிறோம். நானும் நீங்களும், எங்களோடு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால் இருந்து கொண்டு ஏன் ரப்பு அல்லாஹ் என்னையோடு இருக்கிறான், எனக்கு உதவி செய்வான் என்று சொன்னது போன்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலே இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த அளவுக்கு உதவி செய்தான் தெரியுமா? சௌர் குகையினுடைய வாயில்களிலே சிலந்தி கூடுகள் கட்டியது. அந்த சிலந்தி கூட்டில் புறா முட்டைகள் எல்லாம் உண்டாக்கினான். மேலானவர்களே, ஒரு மனிதர், ஒரு காபிர் கொஞ்சம் குகைக்குள்ளால் நுழைந்து பார்க்கவா அறிவின் தந்தை என்று சொல்லப்பட்ட மேலானவர்களே அபூஜஹல் என்ன சொன்னான் தெரியுமா? குகைக்குள்ளால் நுழைந்திருந்தால் சிலந்தி கூடு உடைந்திருக்காதா? கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் காபிர்களின் பார்வையை மறைத்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 3 நாட்கள் அந்த குகைக்குள்ளால் இருந்து விட்டுத்தான் தொடர்ந்து பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, நபியுடைய ஈமான், நபியுடைய தவக்குல், நபியுடைய யகீன், நபியுடைய தக்வா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்த வரலாறு குர்ஆன் நமக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, இப்படியாப்பட்ட தக்வாவும் இப்படியாப்பட்ட தவக்குலும் எங்களுடைய வாழ்க்கையிலே வருமாக இருந்தால் நாம் மேலானவர்களே எத்தனையோ பிரச்சனைகளை அல்லாஹ்வோடு மாத்திரம் முடித்துக் கொண்டிருப்போம். அல்லாஹ்வோடு உதவி கண்டவர்களாக மாத்திரம் முடித்துக் கொண்டிருப்போம். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது உலகத்தை சம்பாதிக்கிறவர்களிடத்திலோ பணம் படைத்தவர்களிடத்திலோ மேலானவர்களே எந்த உதவியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ நபிமார்களோ அவுலியாக்களோ யாருடைய உதவியும் நாடியது கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இதே போன்றுதான் வரலாற்றின் முதன்மையான வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வு தான் பத்ருடைய யுத்தகலம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, முதல் யுத்தம் பத்ருடைய யுத்தகலம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த யுத்தத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மிக பெரும் வெற்றி அடைந்தார்கள். வெறுமனே 313 சஹாபாக்கள், வெறுமனே 313 சஹாபாக்கள் 1000 படை வீரர்களை வெற்றி கொள்ள வேண்டும். எப்படி வெற்றி கொள்வது? என்ன அளவு இருக்கிறது நபி அவர்களின் சஹாபாக்கள் இடத்திலேயும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த பத்ருடைய அந்த மைதானத்திலே, பத்ருடைய மைதானத்திலே தண்ணீர் வசதி கிடையாது சஹாபாக்களுக்கு, ஆயுத பலம் கிடையாது, எண்ணிமிக்க மேலானவர்களே படை பலம் கிடையாது, யுத்த வீரர்கள் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, பூர்த்தியான தேவையான அளவுக்கு சாப்பாடு கிடையாது. எண்ணிமிக்க மேலானவர்களே, காபீர்களின் பக்கத்திலே தேவையான அளவு தண்ணி இருக்கிறது. அந்த மைதானம், அந்த பூமி அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. யுத்தத்திலே உற்சாகமாக யுத்தம் செய்வதற்கு ஆடல் பாடலுக்காக வேண்டிய அழகிகளையும் பெண்களையும் கொண்டு வந்து ஆட வைத்திருக்கிறார்கள். தண்ணீர் வசதி இருக்கிறது, படை பலம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, சகல வசதியும் குஃபார்களின் பக்கம் இருக்கிறது. நபி அவர்களின் சஹாபாக்களின் பக்கம் எந்த வசதியும் கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே முழுக்க சுஜூதிலே மண்டாடுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த கொஞ்சம் மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாளை நாள் நடைபெறக்கூடிய யுத்தத்தை அழிக்கப்பட்டு விட்டால் இதற்கு பின்னால் உன்னுடைய இஸ்லாத்தை, இந்த கலிமாவை எட்டி வைப்பதற்கு, இந்த கலிமாவை பரப்புவதற்கு பூமியிலே எந்த ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டார்கள். இவர்களை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து மன்றாடுகிறார்கள். இரவு
முழுவதும் துஆவிலே கழிக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இரவிலே ஒரு மழையை பெய்ய வைத்தான். ஒரு மழை பெய்கிறது. முஸ்லிம்களின் சஹாபாக்களின் பக்கம் வறண்டிருந்த பூமி மிருதுவாக மாறிவிடுகிறது. காபிர்களின் பக்கம் சொஃப்டாக இருந்த அந்த பூமி செஹதியாக மாறிவிடுகிறது. தண்ணீர்கள் எல்லாம் நிரம்பு வழிந்து செஹரான பூமியாக மாறிவிடுகிறது. சஹாபாக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். நிம்மதியாக உறங்கி எழுப்பினார்கள். தமக்கு குடிப்பதற்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கொண்டார்கள். தமக்கு குளிப்பதற்கு தேவையான தண்ணீரையும் எடுத்துக்கொண்டார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, காலை நேரம் யுத்தம் ஆரம்பமாகிறது. முஸ்லீம்கள் சஹாபாக்கள் உற்சாகத்தோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, காபிர்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. தூக்க மயக்கத்தை அவர்கள் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உதவி செய்தான் தெரியுமா? வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அஸில்லஹ். வெறுமனே கொஞ்சம் பேராக இருந்த 313 சஹாபாக்களாக இருந்த உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி உதவி செய்தோம் தெரியுமா? இஸ் தகூலு லில் முஃமினீன அலம் யக்ஃபியகும் ரப்புக்கும் அய்யுமித்தகும் ரப்புக்கும் பி 3000 மினல் மலாயிகதி முதலீன். என்னமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 313 சஹாபாக்களுக்கு 3000 மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்கினான். 3000 மலக்குமார்கள் எல்லாம் இறக்கினான். சகோதரர்களே, பெரியவர்களே, மலக்குமார்களை கண்டவர்கள் சஹாபாக்களை விட காபிர்கள் தான் மலக்குமார்களை கண்டார். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்கிறான், தேவைப்பட்டிருந்தால் 3000 அல்ல 5000 மலக்குமார்கள் நாங்கள் இறக்கியிருப்போம். சகோதரர்களே, பெரியவர்களே, மிக பெரும் வெற்றி அடைந்தார்கள் பத்ருடைய யுத்த காலத்திலே. 70 பெரும் பெரும் காபிர்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்றால் சாதாரணமான விடயம் கிடையாது. இதன் மூலமாக நபியுடைய அந்த சஹாபாக்குடைய தக்வா, நபியுடைய அந்த சஹாபாக்குடைய தவக்குல், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தது. உள்ளத்தினால் வந்த உறுதியான யகீன் இருந்தது. அந்த யகீனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலுக்கு முன்னால் உதவி செய்தது போன்று, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஹிரா குகையிலே உதவி செய்தது போன்று, மேலானவர்களே, இந்த பத்ர் யுத்த காலத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்றால், மேலானவர்களே, அதனுடைய பின்னணி என்னது? தக்வாவும் தவக்குலும். மேலானவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள், தீனோடு வாழ்ந்தார்கள். தீனை எப்படி பின்பற்ற வேண்டுமோ, இஸ்லாத்தை எப்படி பின்பற்ற வேண்டுமோ, இஸ்லாத்தை எப்படி வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டுமோ அதே முறையிலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உதவியும் வந்து கொண்டே இருந்தது. இது மாத்திரமல்ல, குர்ஆனிலே அல்லாஹ் ஏராளமான நபிமார்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு நபிமாருடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் 25 நபிமாருடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். ஒவ்வொருவருடைய சரித்திரங்களையும் அல்லாஹ் இது போன்ற உதவிகளை செய்ததாக குர்ஆனிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த ஆஷூராவுடைய நாளில் முதன்மை படிப்பினையாக நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? தக்வாவும் தவக்கலோடு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய நேரடியான மறைமுகமான நாம் நினைக்காத அளவுக்கு உதவிகள் எல்லாம் நிச்சயமாக தருவான். இரண்டாவது படிப்பினை என்ன தெரியுமா? மேலானவர்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மாதத்தினுடைய சிறப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, 4 மாதங்கள் சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறான், ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், பாவம் செய்து அநியாயக்காரர்களாக நீங்கள் ஆகிக்கொள்ள வேண்டாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தவக்கல் வைத்திருந்தார்கள், அதனால் அல்லாஹ் பாதுகாத்தான். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும். நான் தான் வகால அனா ரப்புகுமுல் அஅலா. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, வகால அனா ரப்புகுமுல் அஅலா, நான் தான் மிகப்பெரிய ரப்பு என்று சொன்ன ஒரே ஒருவன் ஃபிரௌன் மாத்திரம்தான்.
ஃபிரௌனுக்கு முன்னால் யாரும் இந்த வார்த்தையை பாவித்ததும் கிடையாது. ஃபிரௌனுக்கு பின்னாலும் இந்த வார்த்தை யாரும் பாவித்தது கிடையாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாத்தை எதிர்த்தவன், நபியை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவன், பாவம் செய்தனால் பாவத்தின் விளைவு, பாவத்துடைய முடிவு அழிவு என்பக்கூடிய பாடத்தை தான் அல்லாஹ் இந்த ஆஷுராவுடைய தினத்தின் மூலம் எங்களுக்கு அல்லாஹ் படித்து தருகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனிலே நபிமார்களுக்கு, நல்லடியார்களுக்கு உதவி செய்தனுடைய பாடத்தினுடைய மறுபக்கத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா அழிவுகளும், எல்லா சோதனைகளும் கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, பாவத்தின் விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்து தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டால் அல்லாஹ்வுடைய சோதனை வரும், அல்லாஹ்வுடைய அழிவு வரும். நினைக்காத அளவுக்கு அல்லாஹ் எங்களை அழித்து விடுவான் என்றதுக்குரிய பாடத்தை அல்லாஹ் படித்து தருகிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், சில கூட்டங்களை அவர்கள் செய்த பாவத்தினால் நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் செய்த பாவத்தினால் அவர்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். சில கூட்டத்தை கல்மாரி மூலமாக, புயல் காற்றின் மூலமாக, நெருப்பு மழை மூலமாக நாங்கள் அழித்திருக்கிறோம். இன்னும் சில கூட்டங்களை இடி முழக்கத்தின் மூலமாக, ஒரு சத்தத்தின் மூலமாக, ஒரே ஒரு மலக்கை அனுப்பி ஒரு சத்தத்தை போட சொல்லி ஒரு சமுதாயத்தை நாங்கள் அழித்திருக்கிறோம். இன்னும் சில மக்களை நாங்கள் பூமிக்குள்ளால் சுழி வாங்கியிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, காரூன் எவ்வளவு பெரிய செல்வந்தன் தெரியுமா? ஒரு ஆண்ல அல்லாஹ் செல்வந்தன் என்று சொன்ன ஒரே ஒரு மனிதன் காரூன் மாத்திரம்தான். அல்லாஹ் செல்வந்தன் என்று சொன்ன ஒரு மனிதன் காரூன். வேளாணவர்களே, மிக பெரும் சொத்துக்கு சொந்தக்காரனவன் காரூன். வேளாணவர்களை பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். பெருமை அடித்தான் அந்த பணத்தை வைத்து. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இன்று வரைக்கும் பூமிக்குள்ளால் அவனை மாத்திரமல்ல, அவருடைய முழு சொத்துக்களையும் பூமிக்குள்ளால் சொல்லி வாங்கிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், சிலர்களை பூமிக்குள்ளால் சொல்லி வாங்குவது மூலமாக நாங்கள் தண்டித்திருக்கிறோம். இன்னும் சிலர்களை தண்ணீரிலே மூழ்கடித்திருக்கிறோம். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படை வத்தாளத்தையும். சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்துக்களை சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க யாருக்கும் அநியாயம் செய்யறது கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அநியாயம் செய்து என்று சுன்னத்தில்ல, அநியாயம் செய்யறது, அடியார்களுக்கு அநியாயம் செய்யறது என்ற வழிமுறை கிடையாது. நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன். அவர்கள் பாவம் செஞ்சு நாங்க அநியாயத்தை பெறத்துக்கு தகுதி என்று அவங்களாக பாவம் செஞ்சு அநியாயம் செய்யப்பட்டவர்களாக மாறினார்கள். மேலானவர்களே, பாவத்தின் முடிவு, பாவம் செய்தால் பாவத்தின் முடிவு நாங்க எங்களுக்கு தேடிக்கொள்ளக்கூடிய அநியாயம் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்து மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த ஆஷுராவுடைய நாளில் நாங்கள் படிக்க வேண்டிய இந்த இரண்டு பாடம் தான். ஒன்று, தக்வாவுக்கும் தவக்குலுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒன்று, இரண்டாவது பாடம், பாவத்துக்கு பாவங்கள் செய்வதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இல்லை என்றாலும் ஆகிரத்தில் அல்லாஹ் எங்களை பிடித்துக் கொள்வான். எனவே கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த மாதத்திலிருந்து முஹர்ரம் மாதம், வருடத்தின் முதல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நாங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம், பாவத்தை விட்டு விடுவோம். ரகசியமான பாவங்கள் யாருக்கும் தெரியாமல் நிர்வாகத்துக்கோ, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ, ஊரின் பெரியார்களுக்கோ அல்லது ஒரு நூல் வாசிகளுக்கோ தெரியாமல் பாவம் செய்யலாம். ரகசியமான பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது உங்களுக்கு தான் தெரியும். யாரும் பார்க்கல என்று ஒளிஞ்சு மறைச்சு பாவம் செய்யலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் பாவங்கள் வெளிக்கொண்டு வரப்படும். மேலானவர்களே, எப்பொழுதும் பாவத்தை நிரந்தரமாக செய்து கொண்டே இருக்க முடியாது. இங்கு இல்லை என்றாலும் நாளைய கியாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் முழு மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் பாவத்தை வெளிக்கொண்டு வருவான். மேலானவர்களே, பாவத்தை வெளிக்கொண்டு வரும் பொழுது, நாம் செய்த பாவங்கள் அடுக்கடுக்காக ஒவ்வொன்றாக வெளிவரும் பொழுது, மேலானவர்களே, தலை குனிய வேண்டி வரும், கேவலப்பட வேண்டி
வேண்டி வரும். வெக்கத்தினால் தலைகள் குனிந்திருக்கும் மேலானவர்களே, அப்பொழுது தௌபா செய்வதிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே முதலிலே பாவத்தை, ரகசியமான பாவத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வோம். மறைமுகமான பாவத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வோம். இரண்டாவது பாவத்துக்கு உதவி செய்வதை விட்டும் தவிர்த்து கொள்வோம். பாவத்துக்கு உதவி செய்வது, யாராவது பாவம் செய்தால் அதற்கு உடந்தையாக இருப்பது, பணத்தை கொடுப்பது, வாகனத்தை கொடுப்பது, ஒதுங்குவதற்கு இடம் கொடுப்பது, அல்லது பாவம் செய்வதற்கு இடத்தை கொடுப்பது, ஐடியா கொடுப்பது. எண்ணிமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, பாவத்துக்கு உடந்தையாக இருக்க வேண்டாம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களே, நன்மைக்கு உதவியாக இருங்கள், நன்மை செய்வதற்கு உதவியாக இருங்கள், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் உதவியாக இருந்து கொண்டிருங்கள். வலா தஆவனு, நீங்கள் பாவத்துக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்க வேண்டாம். பாவத்துக்கு உதவி செய்தால், வட்டி எடுப்பவனுக்கு உதவி செய்தாலும் ஒரே பாவம் தான். மதுபானம் பாவிப்பவன், போதைப் பொருள் பாவிப்பவன், பாவிப்பவனுக்கு என்ன பாவமோ உதவி செய்வனுக்கும் அதே பாவம் தான். வாகனத்தை கொடுப்பவனுக்கும் அதே பாவம் தான். வியாபாரம் செய்வனுக்கும் அதே பாவம் தான். பாவத்தில் வித்தியாசம் கிடையாது, அனைத்தும் ஒரே பாவம் தான் மேலானவர்களே. எனவே பாவத்தை விட்டு விடுவோம், பாவத்துக்கு உதவி செய்வதை விட்டு விடுவோம், வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுவோம் மேலானவர்களே. இந்த வருடத்திலிருந்து, இந்த வருடத்தின் 2வது ஜும்ஆவில் இருக்கிறோம் மேலானவர்களே. மௌத்துகள் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது, காலங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த கணம் யார் மரணிப்போம், யார் உயிரோடு இருப்போம் என்று ஒரு கேரண்டி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலானவர்களே. திடீரென்று மௌத்து வந்தால் சிந்தித்து பாருங்கள். பாவ கரைகளோடு மௌத்து வந்தால், பாவம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மௌத்து வந்தால், பாவத்தை ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது மௌத்து வந்தால் என்ற நிலைமை என்னவாகும், என்னுடைய நிலைமை என்னவாகும்? எண்ணிமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, உலகம் அழியும் வரைக்கும் மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்களா இல்லையா? பேசிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் கபர்களுக்கு பாவங்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும் சகோதரிகளே, பெரியவர்களே. எனவே வாழ்க்கையை மாற்றுவோம். நல்ல சிந்தனையோடு, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல முயற்சிகளோடு மேலானவர்களை வாழ்க்கையை நாங்கள் திருத்திக் கொள்வோம். ஐங்கால தொழுகைகளை பேணுதலாக இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய மக்களாக மாறுவோம். இந்த வருடத்தினுடைய நோன்பை பிடிப்பதற்கு நியத் வைத்துக் கொள்வோம். இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து கொள்வோம். இந்த வருடத்தினுடைய குர்பானி உதுஹியாவை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம். இந்த வருடம் பிறந்திருக்கும் இந்த வருடத்தினுடைய என்னென்ன அமல்கள், கூட்டான தனியான அமல்கள் இருக்கிறதோ, இந்த அமல்களை செய்வதற்குரிய திட்டங்களை தீட்டி வாழ்க்கையை அமல்களோடு இபாதத்துகளோடு கழிப்போம். அப்படியாப்பட்ட சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து அருள் புரிவானாக.